திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். செய்தி போலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற ஒரு புதிய நெடும் தொடரை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். அந்த வகையில் இது பார்ட் 3, அதாவது 3வது பாகம். இன்றைக்கு எண்ணாகமம் என்ற ஒரு புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் 4வது புத்தகம் இது. மோசே எழுதிய 4வது புத்தகம் இது. ஏன்னா மோசே மொத்தம் 5 புத்தகங்களை எழுதியிருக்கார். ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். ஆக இந்த 4வது புத்தகத்தில் 36 அதிகாரங்கள் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு முதல் வருடம் முடிந்து 2வது வருடம் துவங்கும் போது தேவன் அந்த ஜனங்களை கணக்கெடுத்து பார்த்தார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் சொல்லப்படவில்லை. கோத்திரம் கோத்திரமாக, ஏன்னா இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரமாக இருந்தாங்க. இந்த 12 கோத்திரமும் கூடாரத்தை நடுவில் வைத்து, தேவனுடைய சமூகத்தை நடுவில் வைத்து 4 பிரிவுகளாக 3 கோத்திரமாக அவர்கள் குடியிருப்பார்கள். அதை பாளையம் என்று அக்காலத்தில் அழைச்சாங்க. அதாவது தேவன் அந்த மக்கள் மத்தியில் வாசமாக இருந்தார். இந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் என்பதை கணக்கு எடுத்ததாக இந்த புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். இப்போ எண் ஆகமும், எண்ணுனாவே உங்களுக்கு தெரியும், நம்பர்ஸ். எதை